ஏவாம்மா டிங்கிலே கம்மன் டிங்கிலே நான் தான் கிங்கு கண்ணு தட்டுதான் ஒத்தையில நிக்க இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவுக்கு எப்படி உங்கள் ஃபோட்டோவையும் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோவையும் வச்சு எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் எடிட் வந்து பண்ணிக்கலாம், பசங்களும் எடிட் வந்து பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எப்படி பண்ணுங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் ஆப் வந்து தேவைப்படும். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் 353ங்கிற ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். அதை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அலைட் மோஷன் 353ங்கிற இந்த ஒரு ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இமேஜ் வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ரெண்டு இமேஜ் மட்டும் தேவைப்படும். உங்கள்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு 2 இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த 2 இமேஜில் ஒரு இமேஜ் உங்களோட இமேஜும் இன்னொரு இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. அது ஆக்ட்ரஸோட இமேஜ் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜாக இருக்கலாம். 2 இமேஜ் தேவைப்படும். ஒரு இமேஜ் உங்களோட இமேஜ், இன்னொரு இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ். ஓகேவா? இப்போது அந்த 2 இமேஜோட சைஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9:16னும் இன்னொரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1:1லையும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இமேஜில் என்ன எடிட் பண்ண போகிறோன்னா உங்களோட இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 2 இமேஜ் வந்து தேவைப்படும். அந்த 2 இமேஜோட சைஸையும் 2 விதமாக வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். 9:16லையும் 1:1லையும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 9:16ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ரிசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16ல் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஆட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் இருக்க ஒயிட் லேயர் தெரியாத அளவுக்கு உங்களோட இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு இதே மாதிரி ஃபோட்டோ மூவ் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல இதே மாதிரி வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணினோம் சேம் மெத்தடில் இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அடுத்து நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ, அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எப்போ உங்களை ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதே மாதிரி வந்து நல்லா ஜூம் பண்ணி சென்டர் செட் பண்ணிட்டு சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு 9:16ல் உங்களோட இமேஜையும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜையும் எப்படி 9:16ல் சேஞ்ச் பண்ணுங்கிற வந்து சொல்லிட்டேன். சேம் மெத்தடில் 1:1லையும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 1:1ங்கிற இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை 1:1ல் அதாவது 9:16 சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி 1:1லையும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ மீடியா போய்ட்டு எப்போவும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ண இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இதையும் சேம் மெத்தடில் மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்ட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒயிட் லேயர் தெரியாத அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணி இதே மாதிரி வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு சேம் மெத்தடில் பேக் போய்ட்டு ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அதாவது
கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜி கிளிக் பண்ணிட்டு எஸ்புடுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1:1 உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய அடுத்த இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, இது உங்களோட இமேஜ்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் ஆட் பண்ணி அதையும் 1:1 சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத வந்து சொல்லிட்டேன். மொத்தம் 2 இமேஜ் வந்து எடுக்க போகிறீங்க. ஒரு இமேஜ் உங்களோட இமேஜும் இன்னொரு இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து எடுக்க வந்து போகிறீங்க. அந்த 2 இமேஜோட சைஸை ஃபஸ்ட்டு 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த 2 இமேஜோட சைஸை 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி தான். ஓகே, இப்போ நீங்கள் இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோன்னா, நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண அந்த 2 இமேஜோட பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். 1:1 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண வேண்டாம். நீங்கள் 9:16 உங்களோட இமேஜையும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜையும் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ அந்த 2 இமேஜோடைய பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அடாபி எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட வேறு ஏதாவது பெஸ்ட்டான ஆப் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பெஸ்ட்டான ஆப் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் இருக்கிற கியூக் ஆப்ஷனுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் உள்ள ப்ளஸ் ஐக்கான் மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஃபோட்டோஸ் அதை போய்க்கோங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டாக அதாவது உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷங்கிற ஃபோல்டர் வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜோடைய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இதே மாதிரி வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் டவுன்லோட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த க்ளோஸ் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி உங்களோட இமேஜ் அதாவது 2 இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் அந்த 9:16 இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதுவரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜ் எடிட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வீடியோ எடிட் பண்ண வந்து போயிடலாம். அது இருக்கல ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட் இமேஜை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் 353ங்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் உங்களுக்கு A to Z எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜ் நேம் மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அதை மட்டும் எப்படிங்கிறத சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3ன்னு சொல்லி ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த குரூப் 3யை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 3க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கசகசம் நிறைய கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ குரூப் 3 ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோ ஸ்டார்டிங் வந்து மேலே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் அப்படியே கீழே மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ன்னு சொல்லி ஒரு குரூப் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருங்க. குரூப் 1ன்னு சொல்லி ஒரு குரூப் 1 ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3ன்னு இன்னொரு குரூப் வந்து இருக்கும். அந்த குரூப் 3ங்கிற அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்க அந்த பிஎன்ஜி இமேஜ் அதுக்கடுத்து மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே தெரியுதா. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அப்படியே கீழே மூவ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 6:30 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்ஸ் போய்ட்டு உங்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ண தோணுச்சா நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே போனீங்கன்னா டேட் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எடிட்ஸ் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு எடிட் பண்ணுறீங்களோ அந்த டேட் ஆட் பண்ணிவிட்டு ஓகே எல்லாத்தையும் நீங்கள் வந்து மந்த் எல்லாமே வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா கேல்ஸ் 9:16 பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேல்ஸ் பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேல்ஸ் பிஎன்ஜி இமேஜோட சைஸ் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். அதே பசங்களோட இமேஜ் ஆட் பண்ண போகிறேன்னா அந்த பசங்களோட பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஆட் பண்ணக்கூடாது. கரெக்டான இமேஜை கரெக்டான இடத்துல ஆட் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்தேன். கேர்ள்ஸ் பிஎன்ஜி இமேஜ்னு கொடுத்துருக்க இடத்துல கேர்ள்ஸோட பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதே இது பாய்ஸ் பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருக்க இடத்துல பாய்ஸோட பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட் உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிற அந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே மீடியா ஐக்கான் மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இங்கே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் எல்லாமே நீங்கள் எந்த ஆப்பில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோவில் வந்து சேவ் ஆயிருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண உங்களோட கேர்ள்ஸ் பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் யாரோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேறு இந்த குரூப்பில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பசங்களோட நேம் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அந்த பசங்களோட நேமை கிளிக் பண்ணிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பையங்களோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பொண்ணுங்க எடிட் பண்ணுறீங்கன்னா பசங்களோட நேம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது பசங்க எடிட் பண்ணாலும் நீங்கள் இந்த இடத்துல உங்களோட நேம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. சேம் மெத்தடை தான் அடுத்து குரூப் 2 செலக்ட் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு இந்த இடத்துலையும் நான் கொடுத்துருக்கேன் அந்தோனி ராஜுங்கிற அந்த நேமில் உங்களோட நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த குரூப்பில் இவ்வளோ தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண, வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப்லையும் குரூப் 1லையும் குரூப் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் கீழே உள்ள 9:16 பிஎன்ஜி இமேஜில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய அந்த கேர்ள்ஸோட பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கலாம். இந்த குரூப்பில் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ 2 டைம் பேக் வந்தீங்கன்னா இதே மாதிரி குரூப் 1ங்கிற அந்த ஃபோட்டோக்கு வந்து வந்திருப்பீங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக நீங்கள் பேக் வந்துருங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் மொத்தமாக வந்து ஆட் பண்ணிட்டு பேக் வந்துட்டீங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் வந்து உள்ளே போயிடலாமா? இப்போ நீங்கள் அந்த குரூப் 3ங்கிற அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ கீழே வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு உள்ளே தேவையான இமேஜ் நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக கீழே வந்துக்கோங்க. அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜ்னு சொல்லி நேம் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த நேமை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள எடிட்டர்ஸ் இருக்கா, கீழே எடிட்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேம் பாய்ஸோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ உங்களோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான். இப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் 9:16 பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அது செலக்ட் பண்ணிவிட்டு கலரை கணக்கு கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மீடியா கணக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே மீடியா கணக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பசங்க 9:16 சேஞ்ச் பண்ணி அந்த பிஎன்ஜி இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் 1:1 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை கணக்கு கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மீடியா கணக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள மீடியா கணக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோட்டோஸ் தேவை இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு 1:1 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட பிஎன்ஜி இமேஜ் அந்த 1:1 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. சேம் மெத்தட் தான். இமேஜை கிளிக் பண்ணிட்டு கேர்ள்ஸ் 9:16 பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1:1 இமேஜில் உங்களோட 1:1 இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. அப்படியே டாப்புக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவின்னு இருக்கா, இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிட்டு அதை லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய கேர்ள்ஸோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பாய்ஸோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட பாய்ஸோட நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ உங்களோட பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்துலையும் நேம் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் வந்து மாற்றி ஆட் பண்ணக்கூடாதுனால இதே மாதிரி ஆடியோட எண்ட் வரையும் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நேம்லையும் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே இந்த குரூப்பில் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஜஸ்ட் நான் சொன்ன ஸ்டெப் மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் கொடுத்துருக்க அந்த இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இமேஜை மாற்றி ஆட் பண்ணக்கூடாதனால நான் இமேஜுக்கு நேமை நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இமேஜில் மட்டும் இமேஜ் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ளே பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.